குருப்பியோ நமக. சன்னியாசி சிஷ்யாளுக்கெல்லாம் பாடம் நடத்தின்னு இருக்காருங்க. முடிச்சுட்டு அன்றைக்கி போகும்போது சிஷ்யாள்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா இன்னும் முடியலையே, கோர்ஸு முடியலையேன்னும் போது சும்மா கேஷுவலாக ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல போகிறாரோ எது சொல்ல போகிறாரு. ஒன்றும் பயப்படாதீங்க, புஸ்தகம்லாம் கிடையாது. அப்படியே அப்பா புஸ்தகம் கிடையாதுன்னா ஜாலி ஜாலி அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, சரி சொல்லுங்கன்னும் போது முதல்ல ஒரு சிஷ்யனை கூப்பிட்டார். நீ இங்கே வான்னாரு. என்னன்னும்போது, உனக்கு நீ ரோட்டில் நடந்து போகிற, ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு பணப்பை கிடச்சிது, என்ன பண்ணுவத அப்படின்னும்போது யோசிச்சு சொன்னான். அது என்னங்க அது பணம், நான் எவ்வளோ சினிமா பார்த்துருக்கேன், என்ன நான் ஒன்று கேட்டேன் நீ ஒன்று சொல்கிறிய, காலில் வச்சு அதை அழுத்திக்கின்னு யாரும் பார்க்கலன்னா அந்த பையன் நான் எடுத்துப்பேன் நான் அப்படின்னு சொன்னான். சரி நீ சுயநலவாதி, சரி அடுத்தது நீ என்ன பண்ணுவேன்னு இன்னொரு சிஷ்யனை கேட்குறாரு. அப்போ அந்த சிஷ்யன் சொல்கிறான், நான் அந்த பையை எடுத்து அது யாருக்கு உரியவங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும்போது, நான் வச்சுப்பேன், யாராவது கேட்டால் கொடுப்பாங்க, யாராவது கேட்டால் அப்போ கொடுப்பேன் நான். அது வரைக்கும் நீ தானே வச்சுட்டு இருக்கிய, யூ ஆர் ஆல்சோ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. மூணாவது ஒருத்தனை கேட்குறாரு, மூணாவது சிஷ்யனை, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. பேசாமலே இருக்கார். ஒன்றை தான் ஏன் கேட்குறேன், சொல்லு நீ என்ன பண்ணுவேன்னும் போது, எனக்கு அந்த நேரத்தில் என் புத்தி எப்படி இருக்குதோ அது பிரகாரம் செய்வேன். என் புத்தி நல்ல புத்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக, அப்போ என் புத்தி நல்ல புத்தியாக இருந்ததுன்னா அந்த பையை எடுத்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த நேரத்தில் என்னுடைய புத்தி கெட்ட புத்தியாக இருந்ததுன்னா அதை நான் வச்சுப்பேன் அப்படின்னாரு. உடனே குரு சொல்கிறாரு, இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. அதனால தாங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் 16 பெற்று பெருவாழ் வாழ்வாங்க. கல்யாணத்து பண்ணோன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, மனம் போல் மாங்கல்யன்னுவாங்க. மனசு நல்லா இருந்ததுன்னா அதாங்க மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்றான். புரியுதுங்களா? மனசை நல்லா வச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.